பலவீனமா இவர்கள் கைகளில் பேப்ளேட் பேப்ளேட் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி தாவி அதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரினா பார்த்தா சிறுசு வித்தையோ பெருசு பேப்ளேட் பேப்ளேட் பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் பேப்ளேட் பேப்ளேட் கலக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். இன்னும் எவ்வளவு தூரம் தான் இவங்க நம்மள கூட்டிட்டு போவாங்க? எப்போதான் நம்ம ஸ்டேடியம்க்கு போறது? சீக்கிரமா ஸ்டேடியம்க்கு கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் ஜிங்கர் சார் அங்க பாருங்களேன். ஒருவேளை அதுதான் அந்த இடமா இருக்குமோ? அதுதான் பே ஸ்டேடியமா? பாத்தீங்களா, இவங்க தான் செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் ரொம்ப கடுமையா போராடினவங்க. இப்போ உள்ள வந்துட்டாங்க. இதுதான் வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் டாக் டீம் டூர்னமெண்ட் டோரியுமா. அப்புறம் இந்த செமி ஃபைனல்ஸ்க்கான அற்புதமான ஸ்டேடியம் இதுதான் ஸ்கை ஸ்டேடியம். வாவ், கீழ இருக்கிறது எதுவுமே தெரியலப்பா. ஒருவேளை யாராவது கால் தவறி கீழே விழுந்துட்டா அப்புறம் என்ன ஆகும்? இதுக்கு தான் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்களோ? இன்னும் 2 பேரு தான். அவங்களையும் நாம ஜெயிச்சுட்டா நம்மளுடைய கனவு நிறைவேறிடும். பேலின் ஃபிஸ்ட சேர்ந்த நாம பேலின் டெம்பிள சார்ந்தவங்க கூட தோத்து போன அந்த நாள்ல இருந்து நாம வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். வருங்காலம் இருண்டு போயிருந்தது. ஆனா அந்த கஷ்ட காலத்திலையும் நம்மளுடைய ஒரே குறிக்கோளா இருந்தது அந்த மெயின் ஸ்கூலை எப்படியாவது தோக்கடிக்கணுங்கிறது தான். அதுக்காகவே வாழ்க்கை முழுக்க ஸ்ட்ரிக்டான கடினமான ட்ரைனிங்கை எடுத்தோம். அதுக்கப்புறம் 2000 வருஷம் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததால தான் எங்க கனவு நினைவாச்சு. வானத்துல இருந்து ஒரு அதிசயம் இறங்கி வந்துச்சு. உண்மை என்னன்னா சொர்க்கம் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. இனி பெய்லிங் டெம்பிள் நமக்கு ஒரு தடையாவே இருக்காது. இப்ப அந்த ஸ்கூலை அடிச்சு நொறுக்கிறதுக்கான சக்தி நம்ம கிட்ட இருக்கு. நாம அவங்கள பழி வாங்கியே ஆகணும். அப்புறம் இந்த விஷயத்தை சைனா முழுக்க சொல்லுவோம். இல்ல இந்த உலகத்துக்கே சொல்லுவோம். அதுக்கப்புறம் 100 ஸ்கூல் ஆஃப் பேலின் ஃபிஸ்ட் தான் பலமான பேப்ளேட் ஸ்கூலுங்கிறத நாங்க நிரூபிப்போம். நான் ஆச்சரியப்பட்டேன்னு தான் சொல்லி ஆகணும். அதை விட பேலின் ஃபிஸ்ட் இன்னும் இருக்குன்னு நினைச்சு நான் ஷாக் ஆயிட்டேன். ஆனா என்னால நம்ப முடியாத விஷயம் என்னன்னா அவங்க கிட்ட போய் அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் சேர்ந்திருக்கே அதுதான். இது நியாயமே இல்ல. அது எதுக்கு நம்ம மெயின் ஸ்கூல்ல பேலின் டெம்பிள தேர்ந்தெடுக்காம அந்த அவுட்லா ஆன பேலின் ஃபிஸ்ட தேர்ந்தெடுத்துச்சு? எனக்கும் அது புரியல. ஆனா இந்த பேலின் ஃபிஸ்டோட கணக்கை நம்ம முடிச்சு ஆகணும். பேலின் டெம்பிளோட பே பாதுகாக்கிறதுக்காக தான். ஆனா அவங்களோட பேஸ் எல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ற மாதிரி தான் நம்ம ஸ்கூல் அதை உருவாக்கி இருக்கு. அதை தடுத்து நிறுத்தது நம்ம பொறுப்பு மட்டும் இல்லாம நம்ம கடமையும் கூட. ஆமா, சரியா சொன்ன. நம்ம பேலின் டெம்பிளோட பேரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஜெயிச்சே ஆகணும். கரெக்ட் தான், ஜெயிச்சிருவோம். இப்போ திரும்பவும் உங்களுக்கு கம்பீட்டிங் டீம்ஸ் யாருங்கறத சொல்றேன். செமி ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் மோத போறது யாருன்னா தி டஷன் ஷூ டீம் வெர்சஸ் தி ஜிங்கா யுகி டீம். அப்புறம் செகண்ட் மேட்ச்ல யாரு மோத போறாங்கன்னா தி பாம் அகுமா டீம் வெர்சஸ் தி கியோயா அண்ட் பெங்கை டீம். எனக்கு இந்த பெய்லின் ஃபிஷோ கிங்ஸ் அண்ட் ஃபிளாஷ பத்தியோ எதுவுமே தெரியாது. ஆனா இதை தாண்டி அவங்க எப்படி போறாங்கன்னு பாப்போம். அப்படி சொல்லு நண்பா. கியோயாவும் நானும் தான் ஃபைனல் ரவுண்டுக்கு போவோம். கேக்குதா? ஓ, நீ அப்படியா சொல்ற? நாம எதுக்கும் கவனமாவே இருக்கணும். அவனுடைய பேவ பாத்தியா? கிங் லயன் கிரஷிங் ஃபேன். அப்ப சைனாவோட லெஜெண்டரி பிளேடரோட அப்போனன்ட் இந்த கியோயா தானா? நல்லாதான் இருக்கு. இப்ப நடக்க போற போட்டியை வச்சு அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு பாத்துடலாமே. சரி, இப்ப யாரு ஜெயிச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்கன்னு நாம பாத்துடலாம். அப்படியே தோத்து யாரு வீட்டுக்கு போறாங்கங்கறதையும் நாம பாத்துடலாம். இந்த செமி ஃபைனல்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் மேட்சை நாம ஆரம்பிச்சு விட்டுறலாமா?
ஆரம்பிச்சிருவோம். என்ன? அப்ப நம்ம இத கிராஸ் பண்ணி போகணுமா? பரவாயில்ல, வா போலாம் யூகி. ஒரு நிமிஷம் ஜிங்கா இருங்க. ஏய், பாத்து வா யூகி. என்ன மன்னிச்சிருங்க சார். ஆசம். என்ன ஆச்சு? சும்மா விளையாடாம சீக்கிரமா இங்க வாங்க. எது விளையாடுறோமா? மிஸ்டர் ஜிங்கா இத ஆடிடாதீங்க. பயத்துல தானா ஆடுதுப்பா. கீழே உழுதுரோட பயந்தே போயிட்டேன். பிரிச்சு போகுது. ஜிங்கா, இததான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்னோட மறுபடியும் மோதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கு. நானும் காத்துட்டு இருக்கேன் டஷாயன். யூகி மிசுசோவா, அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது ஜிங்காவை தோக்கடிக்காம விளையாட முயற்சி பண்ணு. அத நான் கடந்து வந்துட்டேன் குட்டி பையா. நீ என்ன பாவம் பார்க்காத, சரியா? வா மோதி பாத்துடலாம் ஜிங்கா. உன்னோட புது பெகசஸோட முழு சக்தியை காட்டு. அது பார்க்க நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். பெகசஸோட பவரா? இதுதான் என்னோட அப்புறம் என் ஃபேன் லியோனோட ஸ்பெஷல் மூவ், கிங் லயன் கிரஷிங் ஃபேன். பெகசஸோட பவரா? ஓகே, அது நாங்க உனக்கு காட்டுறோம். உனக்கு காட்டினதுக்கு அப்புறம் அதை நான் கியோயாவுக்கும் காட்டுறேன். எல்லாரும் தயாரா இருங்க. இப்ப இது ஆரம்பிக்க போகுது. 3 2 1 நெத்தியடி சொல்லியடி. நீ யாருன்னு காட்டு பெகசஸ். அவரை ஃபாலோ பண்ண அனுபியஸ். அவங்கள விடாத சுராஃபா. நீ யாரு காட்டல சோட்டா. Go now. Solid iron wall. என்னது இது? லெசர்டா பெகசஸ் அப்புறம் அனுபியஸ் உடைய தாக்குதலை தாமதப்படியாக்குது. இப்போ இருக்கிற சியோனுக்கும் பேப்ளேட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்கும்போது நீங்க பார்த்த சியோனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நான் எஃபோர்ட் போட்டு நிறைய ட்ரைனிங்க முடிச்சிருக்கேன். இப்போ இந்த சாலிட் வாலை யாராலையும் தகர்க்க முடியாது. கோ சுராஃபா. மறுபடியும் பண்ண. மறுபடியும் பண்ண. மிஸ்டர் ஜிங்கா, அவங்க ரெண்டு பேரும் அட்டாக்கையும் டிஃபென்ஸையும் ரெண்டு பேருமா பிரிஞ்சு பண்றாங்க. எனக்கும் அப்படிதான் தெரியுது யூகி. ஒரு டாக் டீம் பேட்டில்ல முக்கியமான விஷயம் காம்பினேஷன் தான். ஒரு அட்டாக் பே அப்புறம் ஒரு டிஃபென்ஸ் பே. ரெண்டு பேஸும் ஒரே பேல வர்க் பண்ணும். அதனால தான் அத பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்றோம். அப்படியா? அட்டாக்கிங் டிஃபென்ஸா? அது எங்களாலையும் பண்ண முடியும். இப்ப பாருங்க. எஸ், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அப்ப கூட வேலைக்கு ஆகாது. கோ நவ அனுபியஸ். அவன் நல்லா பண்றான். அவன் லெசோட்டோவோட பவரை யூஸ் பண்ணி அதை வச்சு சுத்தி வரான். அது மட்டும் போதாது. என்ன? சாலிட் அயர்ன் பால். அச்சச்சோ, லெசோட்டா. அனுபியஸ். அட்டாக்கிங் அண்ட் டிஃபென்ஸ் ரோல்ஸ் அவங்க மாத்திக்கிட்டாங்களா? அவங்க இந்த பேட்டில சாயங்காலமா செமையா பண்றாங்க. யூ மீன் பயங்கரம்னா சொல்ல வர? அதேதான் சார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சாயங்காலம் ஃபார்ம் பண்ண ஒரு டீமால கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ இது நம்ம டர்ன். ஏய், பாத்து ஜாக்கிரதை யூகி. ஒன்னாகல. இதான் வாய்ப்பு. என்ன? கோ நவ ராக் சுராஃபா. நீயும் போ லெசோட்டா. ஓ நோ, பெகசஸ். அப்படி போடு. ஜஸ்ட் மிஸ். மிஸ்டர் ஜிங்கா, நம்ம இப்படியே போயிட்டு இருக்க முடியாது. அவங்க டிஃபென்சஸ் நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். அதுவும் சரிதான். கோ அனுபியஸ். இந்த மாதிரி வீக் அட்டாக்கர் எல்லாம் லெசோட்டா கிட்ட நெருங்க கூட முடியாது. அதையும் பாத்துடலாம். இப்ப பாரு. அச்சச்சோ, பெகசஸ் தன்னுடைய பார்ட்னர் அனுபியஸ் பின்னாடி இருந்து புஷ் பண்ணுது. இதுதான் பட்டி அட்டாக். உங்ககிட்ட வேணா காம்பினேஷன்ஸ் ஆஃப் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் பவர் இருக்கலாம். ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அட்டாக் பண்ணா அது ஒரு வித்தியாசமான அட்டாக்கா இருக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல.
இப்போ என்ன? அப்படி போடு. இந்த வாட்டி சுராபா தன்னுடைய சாலிட் அயன் வாலுக்கு பின்னாடி இருந்து லசட்டோட சாலிட் அயன் வாலுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது ஒரு டபுள் ட்ரபிள். இப்போ லக் எங்க போச்சு? உன் ஐடியா நல்லா தான் இருக்கு ஆனா அது எங்க கிட்ட வேலைக்கு ஆகாது. சியோன் இப்ப இவங்க கதையை முடிச்சிடலாம். ஜாயிண்ட் ஸ்பெஷல் மூவ் Heaven Supreme Destruction Bomb. அந்த ஜாயிண்ட் ஸ்பெஷல் மூவ் பெகசஸ் அப்புறம் அனிபியஸ் மேல பயங்கரமான தாக்குதலை ஏற்படுத்துது. அந்த ஜாயிண்ட் ஸ்பெஷல் மூவ் பெகசஸ் அப்புறம் அனிபியஸ் மேல பயங்கரமான தாக்குதலை ஏற்படுத்திருச்சு. அவங்களை இப்ப அடிச்சு மேல காத்துல பறக்க விட்டுருச்சு. அது ஸ்டேடியமுக்கு வெளியில போய் விழுந்துருமா? ஓகே. யூகி ஜிங்கா கைய விட்டுறாத, நல்லா புடி. இது அற்புதமா இருக்கு ரசிகர்களே. பெகசஸ சுத்தி இருந்த கற்கள் வழியா அதை தாவி அனிபியஸ காப்பாத்திருச்சு. ஆனா எப்படி? இம்ப்ரெசிவ் ஜிங்கா. உனக்கு ஒன்னும் ஆகலையே யூகி. ஒன்னும் ஆகல. தேங்க் யூ வெரி மச் மிஸ்டர் ஜிங்கா. அப்படின்னா அவங்க நம்மள ஈஸியா ஜெயிக்க விட மாட்டாங்க போலயே. அப்போ நம்ம திருப்பி முயற்சி செய்வோம். யோகி இந்த வாட்டி ஏதாவது புடிச்சுக்கோ. கீழே விழாம இருக்கியான்னு பாப்போம். ஜாயிண்ட் ஸ்பெஷல் மூவ். நம்ம அதால திரும்ப தாக்கப்படக்கூடாது, சரியா? ஓகே. அனுபியஸ். வாய்ப்பே இல்ல. ஷியு, நீ மிஸ்டர் தஷாயினோட ஷீல்ட் மாதிரி இருந்த அப்படின்னா அப்போ நான் மிஸ்டர் ஜிங்காவோட ஷீல்டா இருப்பேன். மிஸ்டர் ஜிங்கா, லெசோட்டாவோட கதையை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜிராஃபாவை பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, அத நான் பாத்துக்கிறேன். பெகாசஸ், முயற்சி பண்றியா? சாலிட் அயன் வால். நீ யாருன்னு காட்டு பெகாசஸ். ஸ்மாஷ் மோட் கோ. ஓ ये சாலிட் அயன் வாலால தாக்கு பிடிக்க முடியும். ஒன் மோர் ஹிட். அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. ஜுராஃபா ஸ்டார்ம் சர்ஜ். சுராபா பெகசஸ் உடைய அட்டாக்க தவிடுபடியாக்கி அதை மேல பறக்க விட்டுருச்சு. மிஸ்டர் ஜிங்கா, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. பெகாசஸ் அப்பர் மோட். ஜுராஃபா ஸ்ட்ராங் மிராஜ். அவங்க ஸ்ட்ரெngth ஈக்குவலா இருக்கு. தஷாயன் உன்னால இது முடியும். அப்ப இதுதான் காஸ்மிக் பெகசஸோட சக்தியா? நல்லா தான் இருக்கு ஜிங்கா. நீயும் நல்லா தான் பண்ற டிஷாயன். அப்ப மோட்ச மட்டும் மாத்துறதுனால நான் இதுல ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றியா டிஷாயன்? கிங் லயன் கிரஷிங் ஃபேன். இப்போ என்கிட்ட ஸ்பெஷல் மூவ் இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? இப்ப பாரு. ஸ்பெஷல் மூவ் கிரஷிங் பிளாஸ்ட். பெகாசஸ் அப்படிதான். மாட்னானா? பெகசஸ் ஸ்டேடியம்ல இருக்கிற ஒரு சின்ன பிளவுல மாட்டிக்கிட்டு தவிக்குது. அதால வெளியில வர முடியல போல இருக்கு. மன்னிச்சிரு ஜிங்கா. அவ்வளவுதான் முடிஞ்சது. உனக்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஜுராஃபா நம்ம ஜெயிச்சே ஆகணும். பெயிலின் ஃபிஸ்ட அடிச்சு பறக்க விடணும். இந்த பேட்டில நமக்கு தான் வெற்றி கிடைக்கணும். கிடைச்சே ஆகணும். இது வரைக்கும் நீ நல்லா தான் சர்வைவ் பண்ணிருக்க. பரவாயில்ல. ஆனா இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. சியோன் அண்ட் டஷாயினோட டபுள் அட்டாக் உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. வாய்ப்பே இல்ல. நீ விட்டு கொடுத்துறாத அனுபியஸ். இந்த பேட்டில் எப்போ முடிஞ்சு போச்சு. உன்னால இது முடியும் யூகி. ஆனா பேட்டிலோட முடிவு இன்னும் வரலையே. இந்த வாட்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஸ்ட்ராங்கா இருந்து எனக்கு தெரியுது. என்னால உணர முடியுது. கடைசி வரைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வாய்ப்பே இல்ல. பயங்கரமான ஆளா இருக்கானே. ஷயன், சியோன், இப்பவே அவன் கதையை முடிச்சிருங்க. ஜிங்கா, உடனடியா நீ ஏதாவது பண்ணு. உடனடியா நான் என்னத்த பண்ணுவேன்? எனக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அதனால ஃபைனல் டிரைவ் மோட நான் இப்பவே பயன்படுத்தி ஆகணும். என்ன சொன்ன? ஃபைனல் டிரைவ் மோட். அதுதான் காஸ்மிக் பெகாசஸோட மிகப்பெரிய வெப்பன். எனக்கு அதோட முழு கண்ட்ரோல் மட்டும் கிடைச்சா சூப்பரா இருக்கும். வேண்டாம் பண்ணாத. நீ கம்ப்ளீட்டா ரெடி ஆகாம உன்னோட கிரேட்டஸ்டான வெப்பனை
நீ யூஸ் பண்ணனா பெகசஸ் தன்னோட சக்தியாலே அது அழிஞ்சு போய்டும் தெரியுதா? இது ஆபத்தானது. இத தவிர வேற வழி இல்லையே. பெகாசஸ், என்ன ஆனாலும் சரி என்னோட முழு கண்ட்ரோலை இப்ப நான் கையில எடுக்க தான் போறேன். அதனால உன்னோட சக்தியை தயவு செஞ்சு என்ன நம்பி கொடு. பெகாசஸ், ஃபைனல் டிரைவ் மோட். நீ யாருன்னு காட்ட. Yes, அற்புதம். வாய்ப்பே இல்ல. அனூபியஸ், மிஸ்டர் ஜிங்கா வாங்க போகலாம். பெகாசஸ், இதோட இதை முடிச்சுக்கலாம் ஜிங்கா. சுராம்பா லோசோட்டா. நீ யாருன்னு காட்டு பெகாசஸ். இதுதான் நம்ம ஸ்பெஷல் மூவ். அவங்கள அடிச்சு பறக்க விடு. ஸ்பெஷல் மூவ் கிரஷிங் ஃபிளாஷ். பியர்சிங் பிரிட்ஜ் ஸ்ட்ரைக். பெகாசஸ், காஸ்மிக் டோர்னேடோ. பாருங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்பவே முடியல. கிட்டத்தட்ட தோக்குற மாதிரி போய் ஒரு கம்பேக் விக்டரிய கொடுத்துருச்சு. இதுல ஜெயிச்சது ஜிங்கா அப்புறம் யூகி டீம். திரும்பவுமா? வாய்ப்பே இல்ல. சியூன், தஷாயன். நிலைமை எப்போ கை மீறி போகுதோ அப்பதான் நம்மளுக்கு புது சக்தி பட்டையை கலப்பி வெளியில பிச்சுக்கிட்டு வரும். திரும்பவும் ஜிங்கா தான் ஜெயிச்சான். சில முட்டாள்தனம் பண்ணாலும் அதை நல்லா தான் பண்றாப்பா இவன். நீ அதை இக்னோர் பண்ணது என்னால நம்பவே முடியல. பெகசஸோட சக்தியோட எல்லையை பார்க்கிறதுக்காக இந்த பேட்டில் அது ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட நீ அது வரைக்கும் போயிருக்க. வெல், நான் அப்படி பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகல. ஆனா அப்படி பண்ணாம இருந்திருந்தா என்னால உங்களை ஜெயிச்சிருக்க முடியாது. என்னது? ஜிங்கா, நீங்க எங்களை நல்லாவே கஷ்டப்படுத்துறீங்க. ஆனா அதனால தான் இப்போ காஸ்மிக் பெகாசஸோட புது ஸ்பெஷல் மூவ் ஓபன் ஆயிருக்கு. அதனால நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். அப்புறம் கண்ணா யூகி, நான் உனக்கும் நன்றி சொல்லி ஆகணும். மிஸ்டர் ஜிங்கா. ஓகே, நம்ம கிளம்பலாம் யூகி. அடுத்த போட்டியிலையும் நாம தான் ஜெயிக்கணும். இந்த டோர்னமெண்ட்லயும் நாம தான் ஜெயிக்கணும். நீ நிஜமாலே ஒரு ஹானரபிள் அப்போனன்ட் தான். ஆமாமா ஆமாமா. ஆனா இப்போ நம்மளால அந்த பெய்லின் ஃபிஸ்டோட கணக்கு முடிக்க முடியாதுல்ல. அது இனி அவங்க தான் பண்ணணும். இப்ப இது ஜிங்கா டீம் கிட்டயும் கியோயா டீம் கிட்டயும் தான் இருக்கு. நண்பா கியோயா, இப்ப ஜிங்கா கிட்ட கூட ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்குல்ல. அது இருந்தாலும் இல்லைனாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நீ பொறுத்து இருந்து பாரு ஜிங்கா. ஃபைனல்ல உன்னை தோக்கடிக்க போறது நானா தான் இருப்பேன். இதை நீ குறிச்சு வச்சுக்க. வா போலாம். நண்பா கியோயா நில்லு. எல்லாரும் மூச்சை விட்டுக்கோங்க. யார் இந்த ஃபைனல் பேட்டிலுக்கு போவாங்க? அது இந்த கியோயா பெங்கை டீமா, அப்படி இல்லனா பாவ் அகுமா டீமா? பெங்கே சொல்லு. இங்க பாரு, நான் அந்த பாவோட ஆப்போனண்டா போறேன். நீ அவனோட பார்ட்னரை ஹோல்ட் அப் பண்ணு, சரியா? அவ்வளவுதானே? அவன் உன்னோட வழியில வராம நான் பாத்துக்கிறேன் கியோயா நண்பா. அந்த மெயின் ஸ்கூல் நம்ம கிட்ட மோதுறதுக்கு முன்னாடியே தோத்து போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சீக்கிரமாவே தோத்து போயிட்டாங்க. பரவாயில்ல, இவங்க கூட மோதுறதும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க ஃபன்னா இருக்க போகுது. ஹலோ மக்களே, ரைட். வாங்க நம்ம பேட்டில் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். 3, 2, 1. நெத்தியடி சொல்லியடி. போ, உன்னோட ஆப்போனண்டா நான் தான் இருக்க போறேன். தயாரா இரு. இன்னும் ஏன் நீ பொறுமையா இருக்க? நீ யாருங்கிறத இப்பவே எனக்கு காட்டு. நீ அந்த லெஜெண்டரி பிளேடரா இல்லையா? பெய்லின் ஃபிஸ்ட் எதுக்கும் அவசரப்பட மாட்டாங்க. தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தி அடி வாங்கிட்டு போயிடாதீங்க. இதோ வந்துட்டேன். ஃபிளாஷ் அட்டாக். அங்க பாரு, அதான் கிரிம்சன் ஃபிளாஷ். லயன் கேர்ள் ஃபோர்ஸ் ஸ்குவாட். என்ன? லியோனுடைய டோர்னடோ ஹைடிஸுடைய கிரவுன் அட்டாக்க தாக்கு பிடிக்குது. வாய்ப்பே இல்ல. உன்னோட சக்தி எல்லாம் இவ்வளவுதானா? அப்படின்னா உன்னோட கதையை இப்பவே முடிச்சிடுறேன் பாரு. நம்ம கிட்ட இருக்கிற சக்தி மாதிரியே தான் ஒரே சக்தி அவங்கிட்டயும் இருக்கு. விட்டு கொடுத்துறாத பண்ணு.
நான் தான் உன்னோட ஆப்போனன்ட், புரிஞ்சுதா? என்ன ஸ்பெஷல் மூவ்? உன்னுடைய முழு கவனத்தையும் என் மேலதானே வச்சிருந்த, கொஞ்சம் பின்னாடியும் பார்த்திருக்கணும். ஒரு வேலை அப்ப அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை ரிசீவ் பண்ணது பாவ் கிடையாதா? அது அவன்தான்.